सीतापति राम 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 For beginners, राम नाम संकीर्तनम. நாம் பகவானுடைய நாமத்தை நாம் பல ராகங்களில் பாடலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு வரோம். முதல் பாட்டு நம்ம போட்டிருக்கோம். இது 2வது பாட்டு. நம்ம எந்தெந்த ராகம் நம்ம பிடிக்கிறதோ அந்த ராகத்தில் நம்ம ராமநாமத்தை பாடிடலாம். எப்படியாவது ராமநாமம் நம்ம நாக்கில் வரணும், அதுதான் முக்கியம். நீங்கள் இது நல்லா பழக்கப்பட்டோம்னா ஏதாவது ஒரே ஒரு மெட்டில் நம்ம தொடர்ச்சியாக பாடுறது தான் ரொம்ப விசேஷம். நிறைய மெட்டில் பாடுறதை காட்டிலும் ஒரே மெட்டில் நம்ம தொடர்ந்து பண்ணோம்னா அதுவே தபஸ் ஆகிடும். புரியுதுங்களா? அதை நம்ம தொடர்ந்து நாம கீர்த்தனை அப்படியே பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லை அதுவும் நம்மளுக்கு இதுவாக வச்சுன்னு சொன்னால் அப்போ நாம சாண்டிங் பண்ணலாம். ஒரு மாலையை வச்சுட்டு ஒரு நாள் ஒரு 108 மாலை நம்ம தொடர்ச்சியாக 108 மாலை நம்ம தொடர்ச்சியாக நாம சாண்டிங் பண்ணணும்னு சொன்னோம்னா அது நம்மளுக்கு நல்ல ஒரு தபசை கொடுக்கும். நல்ல ஒரு நம்ம புலன்கள் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம். நம்மளுடைய புலன் இச்சைகள்லாம் ஒடுங்கிடும். நமக்கு புலன்கள்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். தன்னடக்கம் நமக்குள்ளே உண்டாகும். நமக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, பக்தியானது நமக்குள்ளே நல்லா பேருக்கும். நம்ம மனசுக்குள்ளே ஒரு சாந்தி கிடைக்கும். நிச்சயமாக அவ்வளோ விசேஷமானது இந்த நாம ஜபமானது. நாம எல்லாமே ஒரு ஜபமாலையை வச்சு நிறைய 108 மாலை நிறைய சொல்லலாம். இன்னும் கூட ஆவர்த்தி பண்ணலாம். 500 மாலை கூட ஜபிக்கலாம், எவ்வளோ முடியுமோ. நோ எண்ட்லெஸ். இது எண்ட்லெஸ். இது எவ்வளோ வேணாலும் ஜபிக்கலாம். அதனால் இது நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு எண்ட்லெஸ். இந்த நாமத்துக்கு எவ்வளோ வேணாலும் நாமம் சொல்லலாம். அதனால் முதல் நம்ம பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணோம், ஆரம்பத்தில் நாம சங்கீர்த்தனம் ரொம்ப பெஸ்ட்டு. பட் நாம சங்கீர்த்தனமும் ஒரே மெட்டில் தான் நம்ம தொடர்ச்சியாக ரொம்ப நேரம் நீண்ட நேரம் நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரே மெட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். அந்த போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் பல ராகங்களில் நம்ம பாடுறது. பல மெட்டுக்களில் பாடலாம். எந்த மெட்டில் வேணால் பாடலாம். இப்போ நான் தான் முன்னாடி சொல்லியிருக்கேனே, மெட்டுக்கள் அது சினிமா மெட்டா, இந்த மெட்டா, அந்த மெட்டா, எந்த மெட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே பகவான் கலந்து அந்த மெட்டு தான் எல்லாமே. பகவான் சப்த பிரம்மத்திலேருந்து வந்தது தான் எல்லாமே, இல்லையா? அதில் நம்ம கொச்சையான வார்த்தைகளை, அதாவது அந்த சினிமா பாடல்கள் உள்ள கொச்சையான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதில் ராமநாமத்தை பயன்படுத்தினால அது சுத்திகரிக்கப்படும். அதாவது அந்த ராகத்தில் நம்ம பாடும்போது இந்த மனசில் உள்ள அழுக்குகள்லாம் சுத்திகரிக்கப்படும். நம்ம மனசு ஹார்ட்டு க்ளீன் ஆகும். சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவமகா தாவாக்னி நிர்வாபணம். நம்மளுடைய சம்சார தாபங்கள்லாம் நல்லா படுத்தின்னு தெரியுது. மிருகங்கள்லாம் அல்லல் வருகிறது. அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு மழை பெஞ்சால் எப்படி எல்லா ஜீவராசிகள், அந்த காட்டில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் சந்தோஷம் அடையுமோ, அது மாதிரி இந்த சம்சாரம் என்ற காட்டு தீயில் எரிக்கப்படுகின்ற நாமக்கெல்லாம் இந்த நாம சங்கீர்த்தனமானது அந்த ரிலீஃப் கொடுக்கும். அந்த ராகத்தினால் பாடும்போது அப்படியே மெய்மறந்து அந்த ராமநாமத்தில் அந்த பல ராகங்களில் பார்க்கும்போது நமக்கு உள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகுது இல்லையா? அப்போ அந்த தாபங்கள் தனியுது இல்லையா? அந்த உற்சாகம் நமக்குள்ளே உண்டாகுது இல்லையா? அந்த நாம சங்கீர்த்தனத்தினால. அப்போது பவமகா தாவாக்னி நிர்வாபணம். நமக்குள்ளே சம்சார தாவம் என்ற அக்னியானது அணைந்து விடுகிறது. ஒரு நல்ல குளிர்ச்சியாக மழை பெஞ்ச உடனே அப்படி. அது போல தான் இந்த பகவான் நாம சங்கீர்த்தனம் ஒரு ஜெலுன்னு இருக்கும் வாழ்க்கையில். நீங்கள் இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணி பாருங்கள். நீங்கள் பாகவத பாராயணமும் பண்ணணும். அதே சமயத்தில் நாம சங்கீர்த்தனமும் நீண்ட நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். அது நம்மளுக்கு ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். நீங்கள் அதை நம்ம வாழ்க்கையில் நிறைய மங்களங்களை கொடுக்கும். நம்ம
ஏதாவது ஒரு நாம சங்கீர்த்தனத்தை ஏகபக்திர் விசிஷ்யதே அப்படின்னு பகவத்கீதை சொல்கிறார். ஏகபக்தி தான் ரொம்ப விசேஷமானது. ஒரு நாமாவை பிடிச்சிக்கங்க. அந்த ஒரு நாமத்தை வந்து பல மெட்டுக்களில் போட்டு நீங்கள் பாடி அனுபவிங்க. வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக தான். ஒவ்வொரு நிமிஷமும் பொழுது சந்தோஷமாக போகிறத விட்டுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நரக பாக்பிர் அசத் பிரசங்கி அசத்துக்களுடைய சங்கத்தை தவிர்த்து விட்டுட்டு நம்ம தனிமையில் உட்காந்து நாம சங்கீர்த்தனத்தை நாம் ஆவர்த்தி பண்ணுறதை பார்க்கணும். ஓகேவா? நிறைய ஆவர்த்தி பண்ணுங்க. நீண்ட நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க வீட்டில். 1 மணி நேரம் பத்தாதுங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் நீங்கள் அகண்ட நாமா வைங்க. நீங்கள் வேறு எதுவும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டு நாம சங்கீர்த்தனத்தை ஓவராக கத்தி பாடாதீங்க. நம்ம ஸ்டெமினா வந்து நமக்கு தொண்டையில் புண்ணு வந்துடுற அளவுக்கு பாடக்கூடாது. அதே சமயத்தில் ஓவர அதாவது நம்ம அது என்ன ஆகுன்னா நம்மளுக்குள்ளே ஹீட் ஆகிடும் அதிகமாக. அதனால் ரொம்ப ஓவராக பாட வேண்டாம். ரொம்ப முணுன்னு பாட வேண்டாம். நல்ல ஒரு தீர கண்டத்தில் லிமிட்டேஷனாக கரெக்டான ஒரு சப்தத்தில் நம்ம பாட ஆரம்பிக்கணும். ஓவராக கத்தியும் பாட வேணாம், ரொம்ப முணுன்னு பாட வேணாம். நல்ல ஒரு தீர கண்டத்தில், ஆனால் ஒரு கம்பீரமான குரலில் நல்லா பாடணும். ஆனால் நார்மலாக பாடினா போதுமானது. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கேட்கணும். அந்தளவுக்கு நல்லா பாடணும். நல்லா பிறகும். அதே சமயத்தில் முணுன்னு பாட வேண்டிய அவசியம் இல்லை. அதே ரொம்ப ஓவராக கற்றக்கூடாது. ரொம்ப ஓவராக கற்றுனா நம்ம ஸ்டெமினா இருக்காது. அது நம்ம பார்த்துக்கணும். அப்படி நம்ம பாடிட்டோம்னா நீண்ட நேரம் நம்ம பாடலாம். ஒரு மணி நேரன்றது 2 மணி நேரம் கூட நம்ம பாட்டுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். இப்படியே நம்ம பண்ணிட்டோம்னா அடிக்கடி நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம். தண்ணி குடிச்சிக்கிட்டு நம்ம பாடினா நல்லாயிருக்கும். இல்லைன்னா வயிற்றில் புண்ணு வந்துடும், வாயில் புண்ணு வந்துடும், ஹீட் ஆகிடும். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். உண்மையை நீ உற்சாகமாக பாடும்போது இந்த பாதிப்பு இருக்காது. உற்சாகமாக சந்தோஷம் வந்துடுச்சுன்னா நோய் இருக்காது, நோய் வராது. ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். வாய் விட்டு சிரிங்க, நல்லா நல்லா ஜாலியாக சிரிங்க. யாருக்குள்ள பேசும்போதும் ஒரு சிரிச்சுக்கிட்டு பேசுங்க. சிரிச்சுக்கிட்டு பேசினா பைத்தியம் நினைக்க மாட்டான். நான் நினைக்கிறவங்க நினச்சேன்னு போட்டோம். என்றைக்கு நம்மளை பற்றி நல்லபடியாக நினைக்கிறவங்க கம்மி தாங்க. புரியுதா? குறையா நினைக்கிறவங்க என்னையும் குறையா தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அவர்களும் நம்ம மாற்றுறது நம்ம வேலை கிடையாது. யார் நம்ம பைத்தியம் சிரிச்சுக்கிட்டு பேசினா பைத்தியம் நினைக்க மாட்டாங்களா? என்ன இவன் இப்படி சிரிச்சுன்னுக்கிறானே, ஐயோ சரியான லூஸாக நினச்சிக்கிட்டோன்றேன். தாராளமாக நினச்சிக்கிட்டோம். நீங்கள் சிரித்து பேச பழகிங்க. நீங்கள் நல்லா சிரிங்க. வாய் விட்டு நல்லா சிரிங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்களா இல்லையா? நம்ம முன்னோர்கள்லாம் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால் நல்லா சிரிங்க. வாய் விட்டு முதல்ல நல்லா சிரிங்க. சிரித்து பேசுங்க. கலகலன்னு நல்லா சிரிங்க. உங்கள் மனசில் இருக்கிற கவலையெல்லாம் வெளியே நீங்கள் நல்லா ஃப்ராங்காக பேசுங்க. யாருக்கிடத்துல ஃப்ராங்காக பேசணும்னு மாத்திரம் மனசை நோவடிச்சிடக்கூடாது. நான் எது இருந்தாலும் உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புண்படுத்துகிற மாதிரி பேசிடக்கூடாது. அப்படி சொல்ல வரல. அதே சமயத்தில் மதுர பாஷி, பூர்வ பாஷி, ஸ்மித பாஷி அப்படின்ட்டு ராமருடைய குணங்களாம் அது. யாருன்னா சரியாக பேசலைன்னா தானே முன்னாடி போய், என்ன என் மேலே கோபமா உங்களுக்கு, ஏன் சரியாக பேச மாட்டேறீங்க அப்படின்ட்டு ராமர் பேசுவாராம். அது பூர்வ பாஷி. ஸ்மித பாஷி எது பேசினாலும் புன்சிரிப்போடு பேசுவாராம். அந்த சிரிப்போடு பேசும்போது அது முகத்தில் ஒரு அழகு கொடுக்கும். அது பேசுகிறவங்களுக்கு நம்மளிடத்தில் நல்லா நெருங்கி நல்லா பேசக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். நம்ம மேலே ஒரு மரியாதையை ஏற்படுத்தும். நீங்கள் சிரிப்போடு பேசும்போது நீங்கள் மூஞ்சி சொல்லுன்னு பேசுனா அவங்க நம்ம மேலே வெறுப்பு கூட உண்டு. நல்லா பேச்சா தான், நல்ல விஷயந்தான் பேசுவீங்க. ஆனால் மூஞ்சி சொல்லுன்னு வச்சுட்டோம்னா நம்மளுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. ஆமாம். அதனால் நம்ம ஒரு புன்சிரிப்போடு பேசுறது நல்லது. அது ஸ்மித பாஷின்னு பேர் ராமருக்கு. ஸ்மித பாஷி, பூர்வ பாஷி, மதுர பாஷி. கடிந்து பேச வேணாம், ஒரு சாஃப்டாக பேச கற்றுக்கணும். இதெல்லாம் சாஸ்திரத்தை படித்தவங்களுக்கு இந்த அபியாசமானது ஆட்டோமேட்டிக்காக வரும். இது அப்படி தான் ஆஞ்சநேய சுவாமி அப்படி தான் பேசுவாராம். ராமர் சொல்லின் செல்வன்னு பேர் அவருக்கு. வாக்விதாம் வரிஷ்ட, புத்திமதாம் வரிஷ்ட, வாக்படுத்தும் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத்.
நமக்கு நல்ல பேச்சு திறமை வேணும்னா ஆஞ்சநேயர் போய் பாருங்க. ஆஞ்சநேயர் எப்படி பேசுகிறா பாருங்க, அழகாக பேசுவார் ஆஞ்சநேயர் பார்த்தா. சீதை இடத்துல அவ்வளோ அழகாக பேசுவார். சீதை கோவப்படுறா, நீ ராவணன் தான் குரங்கு வேஷத்தில் வந்திருக்கியா அப்படின்னு திட்டுறா. அவள் அப்படியே கை கூப்பி கொண்டு கம்முன்னு இருக்கா. அம்மா ஏம்மா இப்படி பேசுகிற? அவர் அவ்வளோ சாஃப்டாக பேசுவார் நல்லா. பாருங்கள் அந்த சுந்தர காலத்தில் படித்து பாருங்கள். அதனால யார் இடத்துல எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தேசகால விபாகஜ்ஞா. அதனால் எந்த இடத்துல எந்த காலத்தில் எப்படி பேசணுமோ அப்படி பேசணுன்னு சொல்லி கொடுப்பார் அவர். அதனால் பூர்வ பாஷி மதுரை பாஷி மதுரமாக பேசுறதுனால ஒருத்தருக்குள்ள நிறைய தீய குணங்கள் இருக்கலாம். அவர்கள் அவர்களுடைய மதுரமான பேச்சினால் அத்தனை தீய குணங்களும் மறைக்கப்படும் அந்த பேச்சினுடைய தன்மையினால். அப்போ எவ்வளோ தீய குணங்கள் இருந்தாலும் அவருடைய நல்ல மதுரமான பேச்சு பேசுகிறாங்க சொன்னால் அவருக்கு நல்ல மரியாதையை வாங்கி கொடுக்கும். ஆனால் நல்ல குணங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க. கடிந்து அவர் பேசினவே அப்படியே சிங்க கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அதிர்ந்து பேசுவாங்க. அந்த அதிர்ந்து நம்மளுக்கே அதிர்ச்சி உண்டாகிடும். அப்படி கணில் பேசுவாங்க. அப்படி பேசுகிறவங்க என்ன ஆகுதுன்னா, அவர்கள் நல்லவங்களாகவே இருந்தால் கூட அவர்கள் மேலே ஒரு தப்பான அவங்க மேலே ஒரு கோபம் உண்டாகும், ஒரு எரிச்சல் உண்டாகும். ஒரு இவர்கள் அவர்கள் பேசுனவே நம்மளுக்கு பிடிக்காது. ஏன்னா அவர்கள் அப்படி அதிர்ந்து பேசுகிறாங்க. அது நம்மளுக்கு ஒரு அருவருப்பை உண்டாகிடும். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் எதையுமே நம்ம நல்லா சிரிக்கணும், வாய் விட்டு சிரிக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு லைஃப்பை ஹர்ஷ சித்தம் சமாவக, மனசை எப்பவும் சந்தோஷமாக வச்சுங்க. சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க, நாரதரே முதல் மனசை சந்தோஷமாக வச்சுங்க. ஹர்ஷ சித்தம் சமாவக, மனசை சந்தோஷமாக வச்சுங்க. ஹரிசந்தே கரிஷ்யதி, பகவான் காப்பாற்ற போகிறான் நம்மளை, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அதனால் விருதா கேதயசை பாரு, வீணாக கவலைப்படாத. விருதா கேதயசை, மனசை வீணாக கவலைப்படக்கூடாது, கவலைக்கு இடம் கொட்டக்கூடாது. எப்பவுமே இந்த வார்த்தைகள்லாம் மனசில் தரித்து கொண்டு நாம் பாகவதத்தை பட்சா நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. மனசை இப்போ ஹர்ஷ சித்தம் சமாவக அது சொல்கிறாங்க. இது மாதிரி மனசை எப்பொழுதும் சந்தோஷமாக வச்சுங்க. வாழ்க்கையில் நம்ம இழந்ததே ஒன்றே ஒன்றுதாங்க, சந்தோஷத்தை மட்டும்தாங்க இழந்துட்டோம். நம்ம மற்றதெல்லாம் அனுபவிச்சிட்டோங்க. நிறைய துக்கப்பட்டுட்டோம், நிறைய வாழ்க்கையில் நூலாக போயிட்டோம், எவ்வளோ அடிகளை பட்டுட்டோம். போதாதான், இன்னும் மேலே மேலே அடிகள் பட வேணாம். நம்ம வாழ்க்கையில் மனசை நம்ம அனுபவிக்காத ஒன்று என்னென்னா, எப்பொழுதும் சந்தோஷமாக சததம் சந்துஷ்டா அப்படின்ட்டு கீதையில் பகவான் சொல்கிறார். எப்பொழுதும் சந்தோஷமாக இரு, சந்துஷ்டா சததம் சந்துஷ்டா. எப்போ சந்தோஷம் கேட்டேன், எத்திருச்சலாப சந்துஷ்டா. இன்றைக்கி இவ்வளோ தான் பகவான் படியாளன் தான், சந்தோஷம் ஜாலி பரவாயில்ல, பகவான் பெரிய கிருபாலு அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லி நீங்கள் அதை அனுபவிங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாகவே அமையும். நீங்கள் ஒரு சின்ன பொருள் கொடுத்தாலும் நீங்கள் சந்தோஷம் அடையணும்னு சொன்னால் பகவான் மேலும் 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 உனக்கு நல்ல மேலும் மேலும் அதிகமான பொருள்களை அதிகமான வசதிகளை பகவான் பெருக்கி கொடுப்பான். என்ன, நீ சந்தோஷமாக இருக்கிறியே, அப்போ சந்தோஷத்துக்குரிய விஷயங்கள் உன்னை தேடி வரும். நீங்கள் துக்கப்படுறேன்னா துக்கத்துக்குரிய விஷயங்கள் தான் உங்களுக்கு நாடி வரும். ஐயோ இது நடக்கூடாது 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 நடந்துடும். நீ என்ன எதை நினச்சி பயப்படுறியோ அது டக்குன்னு நம்ம வாழ்க்கையில் சம்பவிப்போம். அதனால் ஆபத்துக்கள் வருது எது வருதுன்னா நீங்கள் தானே அந்த ஆபத்தை வர வச்சிங்க. ஆமாம், எப்போ தானே ஆபத்தை பற்றியே பேசிட்டு ஆபத்துக்களையே நினச்சிட்டு இருந்தால் அதுதான் வரும். அது எம்ஜிஎம் பாவே ஸ்மரன் பாவம். நீ எதை நினைக்கிற எத்பாவத் தத்பவதி. அதனால் நீங்கள் சந்தோஷத்தை பற்றி சந்தோஷமாக விஷயங்களை பற்றி பேசுங்க. சந்தோஷமாக நீங்கள் அப்படி பேச தெரியலையா, கிருஷ்ணனை பற்றி பேசுங்க, சந்தோஷம் ஈஸியாக வந்துடும். ஏன்னா கிருஷ்ணன் விஷயத்தில் ஒரு சந்தோஷம் மட்டும் தான் நிறைஞ்சிருக்கும். நல்லா பாருங்கள், கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாம் எங்கேயாவது கன்னத்தில் கை வச்சு உட்காந்த நாளே இருக்காது. ராமாயணத்துலேயாவது பார்க்கலாம், ஆனால் கிருஷ்ண லீலைகளை நீ பார்க்கவே முடியாது. எல்லாம் பார்த்தா குதூகலம், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை தான் கிருஷ்ணன் கொடுப்பான். அதனால் பசுபாச விமோக்ஷனாய இந்த ஜீவாத்மனுடைய கட்டுக்களை அவிழ்த்து விடுபவன். கண்ணு வீட்டில் ஏண்டா அவுத்து விடுற? அம்மா பாவம்மா, பால் குடிக்கட்டும்,
அது போய் அது அம்பாக்களை பால் குடிக்கிறதுக்கு 3வது மனுஷால் நீங்கள் கட்டி போட்டு வச்சுருக்கீங்களே, ஏன்னா சுயநலம். அது பால் இவங்க கறந்துக்கணுமா, அதனால் இந்த கன்றுக்குட்டி வந்து தன் தாயிடத்தில் சேர்க்க விடாத பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம பந்தங்கள்லாம், நம்ம சொந்த பந்தங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணனுக்கு நீ சாமியாரே போயிடுவே, கிருஷ்ண பக்தி பண்ணாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஏதாவது வேலைகளை கொடுத்து நம்மளை வேலை சொல்லி வீட்டு வேலை செய்ய சொல்லி பசங்களை என்ன பண்ணால் கிருஷ்ண பக்திக்கு அனுப்பாமல் இப்படிலாம் பண்ணுறான் பார்த்தியா, அவங்கள பார்த்தா எவ்வளோ கோபம் வருது. அதனால் கிருஷ்ண பக்தி அனுப்பணும். ஏன்னா கிருஷ்ணன்றது வந்து தன் பசு போல, இவன் வந்து கன்றுக்குட்டி போல, நம்ம ஜீவாத்மா பரமாத்மாவுடைய குழந்தைகள். நம்ம அந்த பரமாத்மாவுடைய சௌக்கியத்தை அனுபவிக்க விடாதபடி தடுத்துடுறா 3வது மனுஷால். எப்படி பசுவினிடத்தில் பால் பீழ்ச்சிட்டா அது பசு கன்றுக்குட்டி எங்கே குடிச்சிச்சுன்னா தனக்கு பால் கிடைக்காம போயிடுன்றதுனால அந்த கன்றுக்குட்டி இழுத்து பிடிக்கிறாளோ அது மாதிரி. அதனால் நம்ம உரிமைங்க பகவான்களை போய் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. அதனால் கிருஷ்ண லீலைகளை அனுபவிங்க, ஆனந்தப்படுங்க. மனசு எப்போதும் ஒன்றே ஒன்று இழந்தது வாழ்க்கையில்னா சந்தோஷம் மட்டும்தான். ஆனால் ஒன்றே ஒன்று அனுபவிக்க வேண்டியதுன்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டியது மட்டும்தான். ஒன்றே ஒன்று இழந்தது என்னன்னா சந்தோஷம் மட்டும்தான். நம்ம நிறைய எதனா ஒரு குறைகளோடவே வாழறோம், எப்பொழுதும் துக்கத்தோடவே வாழறோம். ஆனால் கொஞ்ச நேரம் சந்தோஷம் அனுபவிக்கிறோம், அது நிலையில்லாத போயிடுது. திடீர்னு துக்கங்கள் வந்தால் அந்த சந்தோஷம் மறைஞ்சே போயிடுது. அந்த சந்தோஷம் அனுபவித்த கொஞ்ச நேரம் சந்தோஷம் கூட இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுது. அப்படின்னு பார்த்தா நம்ம துக்கப்பட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இழந்ததுன்னு சந்தோஷத்தை தான் இழந்தோம். அப்போ வாழ்க்கையில் என்ன கடைப்பிடிக்கணும்னா சந்தோஷமாக சததம் சந்துஷ்டா, எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ பழகிக்கணும். நல்லா சிரிங்க, வாய் விட்டு சிரிங்க. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. எப்போ தான் சிரிச்சுனே இருக்கேன், சொன்னால் சொல்லியும் போட்டோம். நம்ம சந்தோஷம் அவனுக்கு சிரிக்கிறதுக்கு பொறாமல் நம்மளை சிரிக்கிறமேன்ட்டு நம்மளை பார்த்து பொறாமல் வர்றான் அவன். அதனால் வந்து அவன் நம்மளை பார்த்து குறை சொல்கிறான், நம்மளை பைத்தியன்றான். சரி பைத்தியம் சொல்லி போகிறோம், அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போவோமே. நம்ம லூசுன்றான், இருக்கட்டும் அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போவோம். எல்லாத்துக்குமே ஒரு சிரிப்பு சிரிங்க, நல்லா சிரிங்க. சுகத்துக்கே சமயகிருத்வ லாப லாப ஜெயாச்சு. இதெல்லாம் வந்து உடலுக்கு தானுங்க. இந்த தேகத்துக்கு தானுங்க சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வியெல்லாம் இந்த மனசுக்கும் தேகத்துக்கும் தானுங்க. இந்த ஆத்மாவுக்கு கிடையாது இல்லையா? அதனால் நல்லா சிரிங்க, வாய் விட்டு சிரிங்க, நல்லா லாஃப் பண்ணுங்க, நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணனா நல்லா கண்டதை சாப்பிட்றது இல்லை, கண்டதை அனுபவிக்கிறது இல்லை. என்ஜாய் பண்ணலாம். எப்படி என்ஜாய் பண்ணுன்னா ஆத்ம லாபத்தினால என்ஜாய் பண்ணுங்க. உடல் சௌக்கியங்களால் இல்லை, ஆத்ம லாபத்தினால இந்த ஆத்மா ஃபுல்ஃபில் பண்ண பாருங்கள். அதில் தான் என்ஜாய்மெண்ட் இருக்கும். அதனால் கிருஷ்ண கதையை நிறைய படிங்க, கிருஷ்ணனை பற்றி நிறைய பேசுங்க, உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கிருஷ்ணன் கொடுத்துருவான். அதனால் சந்தோஷமாக இருங்க. சததம் சந்துஷ்டா சந்துஷ்டா சந்துஷ்டா. மனசை உற்சாகமாக வச்சுக்கோங்க. உற்சாகம் குன்றி போச்சுன்னா உங்களுக்கு எந்த வேலைக்கு நீங்கள் லாய்க்கு கிடையாது. ஆமாம், அனிர்வேதா நிர்வேதம் அடைஞ்சிடாதீங்க. அனிர்வேதம் இது ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறாரு. உற்சாகம்தான் பெரிய பலம், உற்சாகம்தான் பெரிய பலம். உற்சாகத்தோட மனசு எப்போதும் வச்சுங்க. ஹர்ஷ சித்தம் சமாவக, மனசு எப்போதும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் காலையில் இது மாதிரி எழுந்திருக்கும் போதே நான் உற்சாகமாக நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நோய் நொடியெல்லாம் கிடையாது, எனக்கு சரியாக போச்சு, எனக்கு அப்படி கொஞ்சம் நோய் இருந்தால் அதெல்லாம் சரியாக போயிடும், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது ஒரு உடம்பை உதாசீனப்படுத்துங்க. நீங்கள் எவ்வளோ உடம்பை நீங்கள் பாராட்டுறீங்களோ, உடல் மேலே பட்டுதலோடு அந்த உடம்புல உள்ள வியாதிகளை நீங்கள் பாராட்டுறீங்களோ, அவ்வளோ உடம்பு துள்ளும். நீங்கள் இந்த உடம்பு வந்து கிடக்கு, இது ஒரு அழுக்கு மூட்டை, கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாசாம்சி ஜீர்ணானி எதா விகாய, இது ஜீர்ணமானால் எப்போ இருந்தாலும் கிழிஞ்சு போன சட்டை அது கிழிஞ்சு தான் போகும். அதனால் நம்மளுக்குள்ள வியாதிகள் வருதுன்னு சொன்னால் அது கிழிஞ்சு போகணுன்னு அந்த துணி தானே, இது உடம்புல தோல் தானே, அது கிழிஞ்சு போனால் நம்ம என்ன பண்ணணும், சட்டை தான் கிழிஞ்சு போக தான் செய்யும். அது நைந்து போன சரீரம் என்றைக்காவது ஒரு நாள் கீழே விழப்போகுது. அது நவானி கிருஷ்ணாதி நரோபர புதுசாக ஒரு சட்டை நமக்கு கிடைக்க போகுது, அவ்வளோதான். இந்த உடம்பு என்றைக்குனாலும் நைந்து போக வேண்டியது தானே. அதனால் இது போய் இந்த உடம்புக்காக யாருன்னா கவலை, இந்த அழுக்கு மூட்டையை எப்படா தள்ள போகிறோன்னு இருக்குமா மகான்களுக்கெல்லாம். ஞானத்தை பெற்ற அந்த ஞான பண்டிதர்கள்லாம் இந்த ஆத்மாவை இருக்கிறவர்களுக்கோ இல்லாதவர்களுக்கோ கவலைப்படணும். அசோச்சான் அன்மசோச்சஸ்தம் பிரக்ஞாவாதம் பாஷசி அப்படின்ட்டு அர்ஜுனனை பார்த்து திட்டுறாரு கிருஷ்ணர். கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக கவலைப்படுறாரு அர்ஜுனா. அதுவும் புத்திசாலித்தனமாக பேசுகிறேன், பெரிய முட்டாளே, பெரிய புத்திமான் மாதிரி பேசுகிற நீ
என்னமோ விஷயம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன் ராஸ்கர், கவலைப்பட வேண்டதுக்காக கவலைப்பட்டுன்னு இருக்கிறேன் அப்படின்ட்டு கிருஷ்ணர் திட்டுவார் அர்ஜுனை. நம்மளை கூட திட்டுவார்னு நினச்சிக்கோங்க. நம்ம கூட அப்படி தானே கவலைப்படாததுலாம் கவலைப்படுறோம் இல்லையா? அப்போ நம்மளை தான் திட்டுறாரு அவர். அர்ஜுனை திட்டுற மாதிரி நம்மளை திட்டுறாரு. உன்னை தானே திட்டுறேன் அப்படின்னு நம்மளுக்கே உரையும். அதனால் நம்ம சிரிங்க, நல்லா சிரிங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமான விஷயத்தை மட்டும் நாடுங்க. நம்மளுக்கு துக்கத்தை கொடுக்குதான் தயவுசெய்து அவங்களோட பேசாதீங்க. துக்கத்தை பற்றி பேசுகிறவங்கள பேச்சு கூட வச்சுக்காதீங்க. நீங்கள் சந்தோஷமாக யார் உங்கள் மனசை குதூகலமாக்குவாங்களோ, யார் உங்கள் மனசை சந்தோஷப்படுத்துவாங்களோ, யார் ஞானபூர்வமான விஷயங்களை பேசுவாங்களோ, யார் பக்திபூர்வமான விஷயங்களை பேசுவாங்களோ அவர்களிடத்துல பேச்சு வச்சுக்கோங்க. அவங்களோட சந்தோஷமாக இருங்க. புரியுதுங்களா? அந்த அதுதான் சத்சங்கம். நம்ம மனதை புண்படுத்துகிற ஒரு சத்சங்கம் இல்லை, அசத்சங்கம். அதனால் நம்ம எப்பொழுதும் நல்ல கலகலப்பாக இருப்போம், சிரிச்சுட்டு இருப்போம், சந்தோஷமாக பேசுவோம். நோய்களை பற்றி கவலைப்படாதீங்க. உடம்பை உதாசீனப்படுத்துருங்க. உடம்பு நினச்சிட்டே இருந்தால் உடம்பு துள்ளும். அப்புறம் மேலும் மேலும் என்னென்னா, இது எவ்வளோ நீ இது ஊட்டம் கொடுக்குற இந்த உடம்புக்கு, அவ்வளோ உன்னை வேண்டி நிற்குமே தவிர ஆத்ம லாபத்தை மறக்க வச்சிடாது. உடல் சௌக்கியங்களை நீங்கள் பெருக்க வச்சிங்கன்னா ஆத்ம சௌக்கியமானது குறைஞ்சி போயிடும். ஆத்ம சௌக்கியத்தை நீங்கள் பெருக்க வைக்கணும்னா கேகாத்ம விஸ்மிருதி, உடல் பற்றிய குடும்பத்தை பற்றி நீங்கள் நினைப்பே மறந்துடுவீங்க. பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்களேன். அதனால் குடும்பம் இருக்கும், குடும்பத்தில் இருப்பான், ஆனால் அவன் எதுலேயும் பட்டுதல் இல்லாமல் இருப்பான். குடும்பத்தில் தான் வருகிறான், நல்லா ஃபேன் ஷர்ட்டு போடுறான், நல்லா வேலைக்கு போகிறான், நல்லா சம்பாதிக்கிறான். ஆனால் பார்த்தா எல்லோரும் மாதிரி தான் அவனும் வாழறான். அவனும் குழந்தைகளோட நல்லா பேசுகிறான், பழகிறான், பட்டுதல் இல்லாமல் இருந்தான், எல்லாம் வேஷம். ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே இருந்தால் கிருஷ்ண பக்தியில் தான் இருக்கிறான். அவன் கிருஷ்ணனையே தியானம் பண்ணிட்டு இருக்கான், கிருஷ்ண கதையில் தான் சுவைச்சுன்னு இருக்கான். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தா இவர்கள் மனசு சந்தேகப்படாத மாதிரி அழகாக நடந்துப்பான். அவங்களுக்கு தேவைகள்லாம் நிறைவேற்றுவான், எல்லாம் பட்டுதல் இருக்க மாதிரி இருப்பான். ஆனால் அவன் திருடன், உள்ளுக்குள்ள கிருஷ்ணன் திருடி இருக்கான் இருதயத்தை. அந்த திருடன் உள்ளம் கவர் கல்வன் ஆகிய கிருஷ்ணனிடத்துல மனசு லயிச்சு இருக்கு அவனுக்கு. அப்படி இருக்கணுமா? அப்போ அவன் சந்தோஷத்தை யாரும் பறிக்க முடியாது. ஏன்னா குடும்பத்தில் ஒரு சின்ன கவலை வந்துச்சுன்னா இவங்க தோஞ்சு போயிடுவாங்க. இவனடா நம்ம கூட தான் இருக்கிறான். தாமரை இலை சேற்றல் மலர்ந்த செந்தாமரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே சேற்றல் தான் அது விழுந்து, ஆனால் அந்த சேத்தில் விழல. அது என்ன பண்ண, அந்த நீர், அந்த தாமரை, அந்த குளத்தில் இருக்கிற தண்ணீர் அது மேலே ஊற்றுனா அந்த தாமரை தண்ணி, அந்த இலையில் தாமரை இலை பத்மபத்திரம் இவாம்பசா அப்படின்ட்டு கீதையில் சொல்லியிருக்காரு. அந்த தாமரை இலையில் நீர் ஒட்டாத மாதிரி இந்த குடும்பத்தில் தான் இருப்பான், அந்த பட்டத்தில் ஒட்ட மாட்டான். ஏன்னா இவன் மனசு நிறைஞ்சி கிருஷ்ணன் இருக்கிறானே, கிருஷ்ண சௌக்கியத்துலேயும் கிருஷ்ண பாகவதத்துலேயும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறானே. அவன் குடும்பத்தில் என்னென்னா எல்லாம் ஜாலியாக இருப்பான், குடும்பத்தில் பழகுவான், பொண்ணுங்களோட பேசுவான், பொண்டாட்டிகளோட நல்லா பேசுவான், பழகுவான், அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுவான், எல்லாம் செய்வான். ஆனால் அதில் பட்டத்தில் இல்லாமல் இருப்பான். அதில் பார்த்தா அவனுக்கு சின்ன கவலைகள்லாம் அவங்க என்ன ஒடிஞ்சிடுவாங்க. இவங்க அந்த கவலையே இருக்காது. ஏன்னா அந்த சமயத்தில் கிருஷ்ண அனுபவத்தை அனுபவிக்கலாமா, பாகவதம் படிக்கலாமா, பகவத்கீதை படிக்கலாமா, ராமாயணம் படிக்கலாமா, அந்த ஆஞ்சநேயருடைய வீரதீர பராக்கிரமங்கள் நான் சுந்தரகாண்டத்தில் அப்படி வர்ணிச்சுக்கிட்டாலாம் படித்து அனுபவிக்கலாமா அப்படின்னு ஒரு குதூகலமாக, ஒரு உற்சாகமாக இருப்பாங்க. ஆமாம், கவலைப்படுற ஜென்மங்க என்னையும் கவலைப்பட்டு தான் இருக்கும். இதுங்களோட சேர்ந்து நம்மளும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் ஜாலியாக தனியாக வந்துடுவான். ஏகாந்த லாபம் ஏகாந்தின எஸ் என கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தியே வே பகத் பிரபன்னாக தமத்புதம் தமத்புதம் தச்சரிதம் சுமங்கல ஆனந்த சமுத்திர மக்னாக. அந்த ஆனந்த சமுத்திரத்தில் மக்னம் முழுகிடுவான் அவன். அத்தியுதம் தச்சரிதம் சுமங்கலம் ஆனந்த சமுத்திரம். அத்தியுதமான கிருஷ்ணன் பண்ண லீலைகள்லாம் அற்புதங்கள், ஆச்சரியங்கள் நிறைந்தது. அதில் போய் எப்படி இப்படி பண்ணியிருப்பான், எப்படி இந்த 7 நாள் 7 வயசு பையன் சுண்டு வரல போய் அவ்வளோ பேர் மலையை தாங்கின, இது எப்படி இருக்கும், எப்படி சாத்தியம், எப்படி அந்த வாய்க்குள்ளே சின்ன வாய் அதுக்குள்ளே 14 உலகங்களை எப்படி காண்பிக்க முடியும், அதிசயமாக இருக்குது. அது எப்படி பூலோகம், சொர்க்கலோகம், மகர்லோகம் இதெல்லாம் எப்படி காண்பிச்சுப்பான், அதில் உள்ள ஜீவராசிகள்லாம் காண்பிக்கிறானா அப்படின்னு நம்ம அதை நினைக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு நாள் பொழுது போதாது. ஒரு நாள் பொழுது ஈஸியாக போயிடும், சந்தோஷத்தில் சீக்கிரமாக போயிடும் பொழுது. 3D யுகம் இது. கிருஷ்ணன் இல்லைன்னா தான் ஒரு 3D இல்லைன்னு யுகமாக போயிடும். கிருஷ்ணன் இருக்கிற லைஃப் ஒரு க்ஷணம் மாதிரி போயிடும். கிருஷ்ணனை பற்றி பேசினா இவ்வளோ இப்போ பாருங்கள் எப்படி 1/2 மணி நேரம் ஆகிடும் பாருங்கள். கிருஷ்ணனை பற்றி பேசினாவே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடும். பகவத் விஷயம் சந்தோஷத்தில் காலம் சீக்கிரமாக போயிடும். அதனால் ஆனால் அது ஆயுள் கணக்கில் சேராது, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் அது. ஒத்தியந்தஸ்து நீத
அதனால் உதயமாகும்போது அஸ்தமாகும்போது சூரியன் ஒரு நாள் ஆயுள் காலத்தை பறிச்சிடுறான் இல்லையா? நம்ம தேதி கேலண்டரில் வந்து தேதி கிழிக்கிறோம் இல்லையா? ஒரு நாள் வாழ்க்கையில் கிழிச்சு போச்சுட்டா நம்ம ஒரு நாள் வாழ்க்கையில் கீழ்ச்சிடுறோமா? கேலண்டரில் தேதி கிழிக்கும் போது இன்றைக்கி ஒரு நாள் ஆயுசில் ஒரு நாள் குறைஞ்சி போச்சு. இது திருப்பி வர வைக்க முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் கூட உங்களால் ரிட்டர்ன் வர வைக்க முடியுமா? பார்க்கலாம். அதிகமாக முன்னாடி வேணால் போகும்போது தவிர பின்னாடி வராது இல்லையா? காலத்தை உங்களால் பின்னுக்கு தள்ள முடியாது. முன்னுக்கு வேணால் போகலாம். காலத்தை வேணால் விரயமாகலாமே தவிர காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். எப்படி பிரயோஜனப்படுத்தணும்? கிருஷ்ண விஷயமாக பேசி தான் நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். அதனால் மனசை சந்தோஷமாக வச்சுங்க. நம்ம இழந்தது சந்தோஷம்தான். நம்ம அனுபவிக்க வேண்டியதும் சந்தோஷம்தான். எப்பொழுதும் மனசை சந்தோஷம். உடலை உதாசீனப்படுத்துறீங்க. உடலில் வர வியாதிகளை கண்ட சட்டை கூட பண்ணாதீங்க. அது ரொம்ப மோசமானது. நம்மளை ஏமாற்றிடும் இந்த உடம்பு. மனசில் வரக்கூடிய கவலைகளையும் தூக்கி எறிஞ்சிடுங்க. கிருஷ்ணனை பற்றி நிறைய பேசுங்க. அப்போது உடலை உதாசீனப்படுத்த ஆத்மா வலுக்கும். ஆத்மா உதாசீனப்படுத்தினா உடல் வளர்த்துடும். அதனால் உடலை உபேட்சை பண்ணிவிட்டு ஆத்ம விஷயமான இந்த பாகவத் விஷயத்தை, நம்ம ஆத்ம விஷயமாகிய இந்த பாகவத் விஷயத்தை நிறைய பேசுவோம். பாகவத் விஷயத்தை. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணேன், எதை சொல்ல வந்தேன், நாமசங்கத்தில் சொல்ல வந்தேன். இப்போ கிருஷ்ண கதையை பற்றி பேசினா அதில் அப்படி தான் போயிடும். அது வந்து ரிட்டர்ன் வர முடியாது. அது வந்து வெளியே வர முடியாது. ஆனந்த சமுத்திரமாக்குனா இல்லையா? அது ஆனந்த சமுத்திரம் இல்லையா? அதில் மூழ்கிடுவோம் நம்ம. அதனால் கிருஷ்ணனுடைய கதைகள் இருந்து இப்போ நம்ம வெளியே வந்து நாமசங்கீர்த்தனம் பார்ப்போம். இப்போ ராமநாமம் இதில் ஒரு சௌக்கியம் இருக்குது. இந்த ராமநாமத்தில் பல ராகங்களில் போட்டு அப்படி அனுபவிச்சிட்டோம்னா 6 நாள் போகிறது கூட பசிதாக கூட மறந்துடும். எப்போ பார்த்தா எத்தனை நாள் பார்த்தா இந்த நாமத்து சங்கீர்த்தனத்தில் இறங்கிட்டு பல மெட்டுக்களில் பாடி அனுபவிச்சு கட்சியில் பார்த்தா மணி பார்த்தா 1 ஆகிடும் 2 ஆகிடும். சாப்பிடாம இருந்திருப்பேன். அப்புறம் தான் பசி எடுக்கும். ஐயோ மணி 1 ஆயிடுச்சு 2 ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சாதாங்க பசி. அதுக்கு முன்னாடி என்ன, அந்த ராகத்தில் பல மணி அதே சமயத்தில் டயர்டாக ஆகாது. மேலே உற்சாகமாக இருக்கும் அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணால். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி வரைக்கும் நாம சங்கீர்த்தனம்லாம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நேரம் 12 மணி வரைக்கும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தா காலைல சாப்பாடு கூட மறந்துட்டு இருப்போம். ஆடாடா பிராத ராசாயன காலையில் சாப்பிட்ற சாப்பாடை விட மறந்துட்டோமே. 12 மணி ஆயிடுச்சு, மதியானமாவது நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னும் போது தான் அந்த நாமசங்கத்தை விட்டு போய் சாப்பிட்றது தோணும். அப்போ தான் பசி எடுக்கிற மாதிரி தோணும். அது ஞாபகப்படுத்தினா தான் மனசு தாங்க பசி தாகத்தெல்லாம் உண்டாக்குறது. அந்த மனசு நினச்சிதுன்னா பசி உண்டாயிடும். நம்ம வந்து ஒரு கண்டிஷன் லைஃப் வாழ்கிறோம். ஒன்று நீங்கள் எதை பழக்கப்படுத்துகிறீங்களோ அதுதான் பின்னாடி அந்த டைமுக்கு வந்து என்னென்னா ஒன்று அந்த பழக்கத்தை கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. நீங்கள் காலையில் 4 மணிக்கு குளித்து பழக்கப்படுத்தின்னு வச்சிங்களேன், உங்களுக்கு மறுநாள் 4 மணிக்கு குளிக்கலைன்னா உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்கும். அந்த 4 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்தா தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாகும். ஒன்று பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அது கரெக்டாக அந்த டைம் உங்களுக்கு வேண்டி நிற்கும். அதனால் வந்து நீங்கள் அப்படி நம்ம கண்டிஷன் லைஃப் நம்ம சாப்பாடு போட்டு இந்த உடம்புக்கு பழக்கப்படுத்தினால நம்மளுக்கு விரதங்கள்லாம் இருந்து பழக்கப்படாததுனால அந்த டைம் ஆனால் அங்கே கரெக்டாக மணி அடிக்கும் வயிற்றில். நீங்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணி பாருங்கள், உங்கள் வயிற்றில் மணி அடிக்காது. நீங்கள் பாட்டுக்கு 12 மணி நேரம் 1 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் தெரியாது. அதை நினச்சா தான் உங்களுக்கு பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். பசி நினச்சா தான். அதனால் பரிசுத்து 7 நாள் காது கேட்டான்னு என்ன தெரிஞ்சுது? அது மறந்துடும். தேககே ஆத்ம விஸ்மிருதி, உடல் ஞாபகம் வீட்டு ஞாபகம் மறக்க வச்சிடும். இந்த கிருஷ்ண கதைகளானது பகவான் நாம சங்கீர்த்தனமானது. இது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. இது பகவான் வேற இல்லை, பகவான் நாமா வேற இல்லை, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இல்லை. அதனால் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாமா? இப்போ நம்ம பல மெட்டுகளில் பாடலாம் நாம சங்கீர்த்தனம். இது பிகினர்ஸ்க்கு தான். நல்ல இல்லை நம்மளும் அனுபவிக்கணும், நல்ல பக்தர்களும் அனுபவிக்கலாம், தாராளமாக அனுபவிக்கலாம். நல்ல உயர்ந்தநிலை பக்தர்லாம் அனுபவிக்கலாம். ஆனால் ஏக பக்தியில் விசேஷியது ஒரே நாமாவை நிறைய பாடுங்க தயவுசெய்து. அப்போ தான் நம்மளுக்கு ஒன்றுத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் அதில் நம்மளுக்கு தபஸ் கூடும். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம், இந்த நாமம் கொஞ்சம் அந்த நாமம் கொஞ்சம் நம்ம ஈடுபடக்கூடாது. ஒரே நாமத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், கவனம் செலுத்துங்க. அந்த நாமத்தை நீங்கள் ஆவர்த்தி அதிகமாக பண்ணுங்கள். நீண்ட நேரம் நீங்கள் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல தபஸ் கூடும். உங்களுடைய நீங்கள் நினைச்ச விஷயங்களும் நிறைவேறும். புரியுதுனா? உண்மையான நியாயமான சங்கல்பமாக இருந்தால் பகவான் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். சரி பாடலாமா? இப்போ ஒரு ராகத்தில் பாடலாம்.
ராம 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 இது பேசிக். நான் வந்து இப்போ இது வந்து இந்த ராகத்தில் நாங்கள் எப்போவுமே இதுதான் பேசிக் எங்களுக்கு. இந்த நாமத்தில் இந்த நாம சங்கீதத்தில் வந்து நாங்கள் இந்த ராகத்தில் தான் நாங்கள் எப்போதாலும் பாடிட்டு இருப்போம். அதான் ஜெய் கணேஷ பாகிமம் அந்த ராகம் தான். ராம 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 ராம் 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 ராம 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 ராம் ராம 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 ராம். இப்போ வேற ராகத்தில் பாடலாம். ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ரம ராம் ராம ராம ரம ராம் ராம ராம ரம ராம் ராம ராம ரம ராம் ராம ராம ரம ராம ரம ராம ரம ராம் ராம ராம் ராம ரம ராம ரம ராம ரம ரம ராம ராம ரம ராம ரம ராம 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 ரம ராம் ராம ராம ரம ராம 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 ரம ராம் ராம ராம ரம ராம் ராம ராம் ராம 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 ரம ராம 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 ரம ராம ரம ராம் ராம ராம ரம ராம் ராம. இதே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த சரணம் பல்லவி சரணம் இதே மாற்றி மாற்றி திருப்பி எவ்வளோ நேரம் வேணால் பாடலாம். இப்போ நம்ம அந்த வார்த்தைகள் இப்போ அந்த பாடல் இருக்குன்னா அந்த பாடலுடைய பல்லவி இருந்தால் அந்த பாடல் சரணத்தில் வந்து முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பாட்டை நிறுத்திடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் பாடி நிறுத்திடுவாங்க. ஆனால் நம்ம நீண்ட நேரம் நம்ம சங்கீதனம் பண்ணணும்னா இந்த ராகத்துலேயே இந்த பல்லவியே இந்த சரணத்தையே திருப்பி திருப்பி நம்ம பாடிகிட்டே இருக்கலாம். இதுக்கு வந்து மற்ற வார்த்தைகள்லாம் தெரியணும் அவசியம் இல்லை. ராமநாமம் தெரிஞ்சால் போதுமானது. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ராகம் மனோரம்யமாக இல்லையா? ஆனால் என்னென்ன நம்மளுக்கு இது ஒரு பௌதிகமான ராகமோ அப்படின்னு ஒரு டவுட்டு நம்மளுக்கு ஏற்படும். பௌதிகமான ராகமோ இது பாடுறது சரியா அப்படின்னா இது பாடுறது சரி. எப்போ மனசுக்கு ரம்யமாக இருக்குதோ இந்த ரம்யத்தை கெடுக்க தான் கலிபுருஷன் பார்ப்போம். இது வேணாம், இப்படி பண்ணாத, இது நீ வந்து பற்றியா ஒரு பகவான் நாமத்தை வந்து இந்த ராகத்தில் பாடலாமா அப்படின்னு ஒரு எண்ணத்தை தூண்டுவான். ஆனால் நம்ம நாமத்தை சொல்ல வைக்கிறது தான் பகவானுடைய நோக்கமே ஒழிய நீ எந்த ராகத்தில் பாடுறதும் முக்கியமில்லை. அந்த ராகம் வந்து பகவான்களிருந்து வந்த ராகம் தான் இவர்கள் பௌதிகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் உலகத்தில். நமக்கு அந்த ராகத்தை நம்ம
உண்மையிலேயே நம்ம அந்த ராகத்தை, அந்த மெட்டை நம்ம சரியாக இப்போ தான் பயன்படுத்துகிறோம். ராமநாமத்துக்கு தான் பயன்படுத்த வேண்டிய அந்த ராகங்கள்லாம், மனோரம்யமான அந்த ராகங்கள்லாம் ராமநாமத்துக்கு தான் பயன்படுத்தணும். வீணையை மீட்டின்ட்டு நாரதர் மட்டும் என்ன பண்ணுறார்? மெட்டுக்களை போட்டு, பலவிதமான மெட்டுக்களை போட்டு நாம சங்கீர்த்தனம் தான் பண்ணிட்டு இருக்கார். நாமானி அனந்தஸ்ய ஹதத்ரப வெட்கத்தை விட்டு நாமத்தை கீர்த்தனம் பண்ணிட்டு தான் போகிறாரு. அதுக்கு தான் பகவான் வீணையே கொடுத்தது. அந்த சப்தஸ்வரங்களால், பலவிதமான ராகங்களால் நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு தானே தேவதத்தாம் இமாம்பினா ஸ்வரபிரம்ம விபூஷிதம்னு நம்ம போன பகுதியில் நம்ம பார்த்தோம். அப்படின்னும்பொழுது அப்போ வீணையை எதுக்காக மீட்டுறாங்க, எதுக்கு ஜால்ரா வச்சுருக்காங்க, எதுக்கு மிருதங்க வச்சுருக்காங்க, பல தாளங்கள் போட்டு, பல ராகங்கள் போட்டு, மெட்டுகள் போட்டு பாடுறதுக்காக தானே இந்திரன் மிருதங்கம் வாசியிருக்கான், அர்ஜுனன் வந்து ஆலாபனம் பண்ணுறான். அப்போ நாம சங்கீர்த்தனமும் பகவத் கதைகளும் பாடலாக பாடுறதுக்கு தானே மனுஷன் நமக்கு ராகங்களை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த ராகத்தை ஏன் பகவத் விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது? மனசுக்கு ரம்மியமான விஷயத்தில் பயன்படுத்தாம வேறு எதுக்கு அந்த ராகங்கள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்? குப்பையில் பௌதிகமான விஷயங்களில் உழல்றதுக்கா அந்த ராகங்கள்? சத்தியமாக இல்லை. மனசுக்கு ரம்மியமாக இருக்கிறாங்கன்னா அது பகவத் விஷயத்தை டக்குன்னு எடுத்துன்னு வந்துடணும், பகவத் விஷயத்துக்கு பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்தி நாம் மேலும் அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு மேலும் அது மெருகூட்டுற மாதிரி அமைக்கணும். அது மாதிரி பௌதிகமான ஒரு பொருள் கூட கிருஷ்ணார்ப்பணமும் பண்ணும்போது அது அது சுத்தமான பொருளாக மாறிடுது இல்லையா? அப்படி தானே? இப்போ ஒரு அன்னமானது நம்மளாம் சாப்பிட்றோம்னா அது யார் தனக்கு சுயநலத்துக்காக சமைச்சு சாப்பிட்றானோ அது பாபத்தையும் உண்கின்றான் அப்படின்னு சொல்லி கீதையில் பகவான் சொல்கிறார். அதுவே பகவானை நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டா அது வெறும் சாதம் இப்போ பிரசாதமாக மாறி போச்சு இல்லையா? அப்போ அது சுத்தமாயிடுச்சு இப்போது கிருஷ்ணார்ப்பணம் பண்ணும்போது. அதுபோல் ராமநாமத்தினால இந்த ராகங்கள் பாடும்போது நம்ம மனசு சுத்தமாயிடும். அதனால் டவுட் படாதீங்க, மனசுக்கு ரம்யமான ராகங்களில் தாராளமாக பாடுங்க. மற்றவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் நீங்கள் பாடுங்க. பகவானை நினச்சிக்கு தான் நீங்கள் கவலைப்படணும். மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ, ஏது சொல்லுவாங்களோ, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன தப்பாக நினைப்பாங்களோ, அதெல்லாம் நல்ல விஷயங்களை சொல்ல தவிர்க்காதீங்க. மற்றவங்க தப்பாக நினச்சிப்பாங்க, மற்றவங்க தப்பாக நினச்சிக்க மாட்டோம். ஆனால் நம்ம பாடுறது வந்து யாரோ சில பேருக்கு யூஸ் ஆகும், யாரோ சில பேருக்கு பயன்படும். அந்த 2-4 பேருக்காக நீங்கள் வந்து இந்த பௌதிகமான ராகம் நினைக்காதீங்க. இந்த ராகத்தில் நீங்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கள். உங்களுக்கு நாம சங்கீர்த்தனுடைய பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் மனசுக்கும் ரம்மியமாக இருக்கும். பிறரை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து இப்படி பாடக்கூடாது, அப்படி பாடக்கூடாது, இவங்க பாடக்கூடாது, இது பண்ண முடியாது. அவங்க எதையுமே கடைப்பிடிக்க மாட்டாங்க. அவங்க வந்து நம்மளை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. குறை சொல்கிறவங்க என்னைக்கு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால் மற்றவங்களுக்காக பாடாதீங்க, உங்களுக்காக பாடுங்க, பகவானுக்காக பாடுங்க. உங்கள் மனசுக்கு ரம்மியமாக நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பாட்டு பாடினேன், இது வந்து வான் போலே வண்ணம் கொண்டு அப்படின்னு ஒரு பாடலேருந்து வருது இந்த ராகம். ஓகே, ஆனால் அந்த ராகத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அந்த ராகத்திலே நீங்கள் தொடர்ந்து கூட பாடலாம். அது மனசு ரம்மியமாக இருக்குது இல்லையா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் தாராளமாக அந்த ராகத்திலே பாடுங்க. நீங்கள் அந்த ராகத்திலே பாடி சந்தோஷப்படுங்க, ஆனந்தப்படுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த சந்தோஷத்தை திருட தான் பார்ப்பான் கலிபுருஷன். யார் மூலமாக இந்த ராகத்தெல்லாம் நீ பாடக்கூடாது அப்படின்னு டக்குன்னு மனசை உடச்சிடுவாங்க. மனசை உடச்சி டக்குன்னு நம்ம இப்படிப்பட்ட ராகத்தில் தான் பாடணும், இப்படி தான் பாடணும் அப்படின்னு. இதில் என்னங்க ராகத்தில் என்னங்க இருக்குது? நாம தாங்க முக்கியம், ராமநாம தாங்க முக்கியம். வாக்கில் ராமநாமம் வர்றத அதுவும் நம்ம உற்சாகத்துக்கு எடுத்து நம்ம மூடு அவுட் பண்ணி அந்த கொஞ்சம் நெஞ்ச நாம சொல்கிறதுக்கு எடுத்துருவாங்க. தயவுசெய்து இவர்கள் பேச்செல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில், அது பௌதிகமாக ஆன்மீகமாக அதெல்லாம் பார்க்காதீங்க. எந்த ராகத்தில் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ராகத்தில் நீண்ட நேரம் நீங்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க. இதுதான் என்னுடைய அட்வைஸ். அவ்வளோதான் சொல்ல முடியும். யாரு பற்றியும் கவலைப்படாதீங்க. ராமா ராம ராம், ராமா ராம ராம், ரொம்ப பிடிச்ச ராகம் அது. ராமா ராம ராம், ராமா ராம ராம், ராம 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 ராம. இதெல்லாம் சில பேர் பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க. நம்மளுக்கு வரல, ஆனால் ரொம்ப பிடிக்கும் இந்த ராகம். நம்மளுக்கு இந்த ராகத்தில்தான் ரொம்ப அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எனக்கு வந்து என்னுடைய வானிலை எனக்கு வந்து சில ராகங்கள்லாம் பிடிக்கும். அந்த ராகத்தில் மெட்டுப்பட்டு பாடுவேன். ஆனால் இந்த ராகம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு வராது. சில ராகங்கள்லாம் வர ராகத்தில் பாடலாமே, வராத ராகத்தையும் கஷ்டப்படணும். ஆனால் எல்லா ராகமும் வசதி தான், எல்லா ராகமும் நல்லா அழகாக இருக்கும் பாடுறதுக்கு. ராமநாமம் வச்சுட்டாலே அது சாதாரண ராகம் கூட சுகமாக இருக்கும். புரியுதுங்களா? முகாரி ராகம் கூட ராமநாமத்தை வச்சுட்டா அது கூட நம்மளுக்கு சுகமான மங்களகரமான ராகமாக மாறிடும். அது ஆட்டோமேட்டிக்காக ராமநாமத்தை வச்சு பாருங்கள், எல்லாமே சுகமாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால்
இந்த ஆலாம் ஆரோகணம், அவரோகணம் அதெல்லாம் தேவையில்லைங்க. நீ ராமநாமம் பாட தெரிஞ்சா போதுங்க. நீங்க எந்த ஆரோகணம் பாட பகவான் ஆரோகணமோ, அவரோகணமோ எது வந்தாலும் சரி, நாம சங்கீர்த்தனத்தில தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுமே தவிர, எந்த ராகம் பாடுறோம், எப்படி மெட்டோட பாடுறோம், எப்படி ஸ்வரத்தோட பாடுறோம், எப்படி லயத்தோட அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. அதெல்லாம் நீங்க எப்படி வேணா பாடலாம். தாராளமா பாடுங்க. அதுதான். ராமநாமம் தான் முக்கியம். யார் என்ன சொல்லுவாங்கன்னு கவலைப்படாதீங்க. உங்க பக்தி எரு போட்ட மாரி இந்த ராகங்கள்லாம் உங்களுக்கு. அதனால் தாராளமா நெறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். சரி, ஓகே. ரொம்ப பேசுறேன்னு நெனைக்கிறேன். சரி, ஓகே. நம்ம நாம சங்கீர்த்தனத்துக்கு போயிடுவோம். ராம ராம ராம் ராமா, ராம ராம ராம் ராமா, ராம 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 ரமா, ராம ராம ராம் ராமா, ராம் ராம ராம ராம, ராம 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 ராமா, ராம 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 ராம, ராம ராம ரமா, ராம 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 ரமா, ராம ராம ராம. சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும் தான். ஜாலியாக இருக்கணும் லைஃப்பில், அவ்வளோதான். அது மட்டும்தான் ஒரே நோக்கம், அவ்வளோதான். சததம் சந்துஷ்டா, எப்பொழுதும் மனசை அர்ஷசித்தம் சமாவாக, மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும், அவ்வளோதான். ஜாலி. எதுலையும் போய் மாட்டிக்காதீங்க. எந்த பெண்ணாசிலையும், மண்ணாசிலையும், பொண்ணாசிலையும், பதவி ஆசையிலையும், புகழாரங்கள் சூட்டுவாங்க, நல்லா புகழ்வாங்க, காலவாரி விட்டுருவாங்க. புகழ் ஆசையிலையும் போய் மயங்காதீங்க. எந்த பெண்ணாசையில மயங்காதீங்க. நல்ல தங்கம், வெள்ளி இதில் போய் ஆசையிலையும் மயங்காதீங்க. பணத்தாசையில மயங்காதீங்க. நல்லா தெரிஞ்சுங்க. அதே சமயத்தில் புகழ் நம்மளை நல்லா புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா அது ஒரு போதை. அந்த மயக்கத்துலேயும் போய் மயங்காதீங்க. நம்மளுக்கு என்ன புகழ்ந்தாலும் உங்களுக்கு பதவி கொடுப்பாங்க, உயர்ந்த பதவி. அந்த பதவி ஆசையில் மயங்காதீங்க. இந்த கிருஷ்ண நாம சங்கீதத்தில் மட்டும் மயங்குங்க, நிறைய மயங்குங்க. இதில் மட்டும் மயங்கி அனுபவிங்க. இதுதான் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட். ஆமாம், இதுதான் நம்மளுக்கு மனசு சந்தோஷம் கொடுத்தோம். அதனால் சந்தோஷமாக முடிய மாட்டிங்களா, எதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க. இதில் தனிமையாக ஏகாந்தமாக உட்காந்து நாம சங்கீதத்தை நிறைய பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தோஷம் தன்னாலே உண்டாகுங்க. இதுதான் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேருந்தும் ஃப்ரீடம் கொடுக்கும். எல்லாத்துலேயும் ரிலீஃப் பண்ணிடும் உங்களை. இந்த நாம சங்கீதத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ராம ராம ராம் ராமா, ராம ராம ராம் ராமா, ராம 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 ராமா. சந்தோஷம் பண்ணணும்னு முடிவாயிடுச்சுன்னா சந்தோஷமாக ஆயிடணும், அவ்வளோதான். ராம ராம ராம, ராம 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 ராமா, ராம 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 ராம, ராம 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 ராம, ராம ராம ராம, ராம 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 ராம, ராம ராம ராம, ராம 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 ராம, ராம ராம ராம், ராம ராம ராம, ராம ராம ராம, ராம 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 ராம, ராம ராம ராம் ராம, ராம ராம ராம் ராம, ராம 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 ராம. எந்த ராகம் பண்ணாலும் கூச்சப்படாதீங்க. ஹதத்ரப, வெக்கத்தை விட்டு, ஹதத்ரப படன்னு வெக்கத்தை விட்டு பாடுங்க. அதுதான் நாம சிங்கத்தினுடைய அழகே. நீங்கள் அனுபவித்து பாடுங்க. கூச்சத்தைப்பட்டால் நம்ம அனுபவிக்க முடியாது. கூச்சப்படாமல் அந்த ராகம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மனசுக்கு ரம்யமாக அந்த ராகத்தில் அழகாக பாடுங்க. அனுபவித்து பாடுங்க. வாழ்க்கையை சந்தோஷமாக பொழுதுபோக்குங்க. புரியுதுங்களா? நல்லா புஷ்டியாக இருங்க, துஷ்டியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள் லைஃபை. எதனாலனா பகவான் நாம சங்கீதத்துலேயும் கிருஷ்ண கதையில் தாங்க என்ஜாய்மெண்ட்டே இருக்குது. நீங்கள் வேறு உலகத்தில் எதுவும் என்ஜாய்மெண்ட்டு கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்களை ஏமாற்றும். அந்த பாருங்க, சக்கை பிழிஞ்செடுக்கப்பட்ட சக்கைங்க உலகத்தில் இருக்கிறது. கரும்புனுடைய சக்கை பிழிஞ்செடுத்துட்டா அதனுடைய சக்கையில் போய் சாப்பிட்டு பாருங்கள், கொஞ்சோண்டு டேஸ்ட் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாக்கு புண்ணாக போயிடும். அதான் ஜூஸை பிழிஞ்சாச்சு, உலகத்தில் சௌக்கியம் இல்லை. அதான் சொல்ல, அசாஸ்பதம் துக்காலயம் அப்படின்ட்டு கீதையில் பகவான் சொல்லிக்கிறான். அவன் சொன்ன மாதிரி அவன் பேசி நம்பலை. நம்ம பாட்டுக்கு இதில் சுகம் துக்கத்தில் ஆன்மா லயமாயிடுதான். அதனால துக்காலயம் இது. இந்த மனசு லயமாயிடுது. முட்டாள நீங்களாம் புத்திசாலி இல்லை. நீங்களாம் பாகவதம் கேட்குறீங்க, நீங்களாம் புத்திசாலிகளாக இருப்பீங்க. ஏன் இது போல் முட்டாள்தனமாக நடந்துக்கிறீங்க? இது மாதிரி துக்கத்தில் போய் மனசை பறி கொடுத்துட்டு சாஸ்வதம் தான் இல்லை. அது நிலைத்த சுகம் அதில் கிடைக்காதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சேன். அது அசாஸ்வதம், அது துக்காலயம் பகவான் சொல்லியிருக்கான். அதில் போய் நம்ம சுகாலயம் நினச்சிட்டு அதில் போய் உழலாமா? அது என்னென்னா, அது பாருங்க எப்படி தெரியுமா? இது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. இப்போ நீ கரும்பு இருக்கீங்களா, கரும்பு மிஷினில் கொடுக்குறான், அப்படி சரன்னு கொடுக்குறான். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கடையிலாம் பஜார்லாம் போனீங்கன்னா, நீங்கள்
அதெல்லாம் வந்து நம்ம அந்த ஜூஸ் குடிக்க வேண்டாம். என்னமோ அது அழுக்காக இருக்கும். அதெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு பிடிக்காது எனக்கு. அந்த எலுமிச்சம்பழம்லாம் போட்டு குடுப்பாங்க. அது குடிக்கவே பிடிக்காது எனக்கு. ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு அழுக்கா இருக்கும். ஆனா வந்து அத நம்ம கவனிக்கணும். நம்ம குடிக்க வேண்டாம். அது கவனிக்கலாம். அந்த கரும்ப விட்டு பிழிஞ்சு பார்த்த உடனே, அந்த சக்க கரும்பு அதாவது என்னன்னா, அ தேங்காய் தேங்காய் நார் ஒழிக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி நம்ப தேங்காய் மட்ட உரியிற மாரி, அது மாரி அதில ஒரு சொட்டு சாறு கூட இல்லாத அளவுக்கு பிழிஞ்சிடுவான். திருப்பி அந்த கரும்ப குடுத்து அத எப்படி பிழிஞ்சு எடுக்கிறான் பாருங்க. பிழிஞ்சு எடுத்துட்ட பிறகு அந்த ஜூஸ் தனியா இருக்கும். ஆனா, இந்த சக்கையில பார்த்தா ஈ முச்சுண்டு இருக்கும். ஏன்னா, அதில கொஞ்சம் தித்திப்பு கொஞ்சம் இருக்கு. ஆனா, ஜூஸ் குடுத்தா குடிக்க மாட்டேன்றான். இந்த சக்கைய போய் அந்த பிழிஞ்சு எடுக்கப்பட்ட வெறும் சக்கையா இருக்குது. அந்த சக்கைய வந்து நம்ம சாப்பிடுறோம். சாப்பிடணும்னு ஒருத்தன் நெனைக்கிறான்னா, அது எவ்வளோ மூடத்தனம். ஜூஸ் குடுக்குறான்பா. ஜூஸ் வேணான்றான். ஆனா சக்கைய போய் அந்த பிழிஞ்சு எடுக்கப்பட்ட சக்கையில அது ஒண்ணுமே இல்ல. அதில கொஞ்சம் தித்திப்பு இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அந்த சக்கைய பார்த்து சக்க தான் தித்திப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சக்கைய கடிப்பான். சக்கைய கடிச்சு என்ன ஆகும்னா, கரும்பினுடைய அந்த நார் என்ன பண்ணும்னா, கடிச்சு என்னன்னா நாக்குல புண்ணு உண்டாக்கிடும். ஆமா. நீங்க கரும்பு சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சு பாருங்க. வாயில ஃபுல்லா பொத்தலா நாக்கெல்லாம் பொத்தலாயிடும். ஃபுல்லா புண்ணு வந்துரும். அது மாரி அந்த சக்கைய சாப்பிட்றதுனால நாக்கு வளரா போயிடும். நாக்கு புண்ணா போயிடும். இல்லையா? அதில கொஞ்சம் தித்திப்புக்கு ஆசைப்பட்டு, அவன் நாக்கு புண்ணாய்க்கிறத மாரி, நம்ம இந்த உலகத்தில சுகத்துக்கு ஆசைப்பட்டு, மனசு துக்கப்பட்டுண்டு இருக்கிறத காட்டிலும், நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா ஜூஸ சாப்பிடலாமே! எது புத்திசாலித்தனம்? அது மாரி கிருஷ்ணன் தான் அந்த ஜூஸாம். சாரம் சமுத்திரதம். எல்லா சாரமும் கடைஞ்செடுக்கப்பட்ட, பிழிஞ்செடுக்கப்பட்ட எசன்ஸ் அந்த பாகவதம். சர்வ வேத இதிகாசானம் சாரம் சமுத்திரதம். ஜூஸ் பிழிச்சு இதான் ரசமாலயமா இருக்குது. எசன்ஸ் அப்படியே கரும்பு சாறு பிழிஞ்சு குடுத்துருக்காங்களே இந்த பாகவதத்தில். இதில் ரம்யமாக இருக்கிறதா இல்லாட்டி இந்த நாமத்தில் கிருஷ்ணனுடைய நாம சங்கீதத்தில் எசன்ஸ் இருக்குது. இது சுவையாக இருக்குது. இந்த சாரத்தை பருகத்தை விட்டுட்டு உலகத்தில் சுகம் இருக்குது. எப்படின்னா எப்படி ஜூஸ் கொடுத்தா குடிக்காமல் நேராக போய் அந்த கரும்பினுடைய சக்கையை ஒருத்தன் சாப்பிட்றானோ அது மாதிரி நிலையில் தான் நாமளும் இருக்கிறோம். நாம் என்ன பண்ணோம், உலக சௌக்கியங்களில் சுகம் இருக்குன்னு அசாஸ்பதமான அது கொஞ்சம் திதிப்பு இருக்கும். அப்போ பார்த்தா நாக்கு புண்ணாகிடும் இல்லையா? எது அந்த கரும்பு சக்கை அது மாதிரி இந்த கொஞ்சம் சுகத்தை எதிர்பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சுகம் வந்து நிலையற்றதா அசாஸ்பதமாக இருக்கும். அதில் போய் துக்காலயம், ஐயோ தீர்ந்து போச்சு, அந்த சுகம் முழுசாக இல்லையே, கொஞ்சம் சௌக்கியம் அனுபவிக்கலான்னு பார்த்தா அது பெரிய துக்கத்தை எடுத்து போய் விட்டுடுதே. அது துக்காலயம், அசாஸ்பதம், நிலையற்றது. அதனாலேயே அது துக்கமானது. அதனால என்ன பண்ண மாம்பிராப்பிய எங்களே வந்துடுறா, நான் உனக்கு இது ஆப்போசிட்டாக அப்படியே சுகாலயமாக மாற்றுறேன் வாழ்க்கையை. அதே சமயத்தில் அதுவும் சாஸ்வதமாக இருக்கும், அசாஸ்வதமாக இருக்கும். சாஸ்வதமான இன்பத்தை, சாஸ்வதமான சுகத்தை நான் கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நாம கீர்த்தனத்துலேயும் அவனுடைய கதைகளை பேசுறதுலையும் நமக்குள்ள சந்தோஷத்தை கொடுத்துருவான் பகவான். பாருங்கள், நீ ஒன்றா சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை, ஜாலியாக இருங்க. அதனால் நாம் பல விதமான ராகங்களில் திரும்பி பாடுவோம். என்ன பாடலாம், என்ன ராகத்தை பாடலாம் நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ராகங்க. ராம 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 ராம், ராம 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 ராம், ராம ராம் ராம ராம ராம், ராம 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 ராமா, ராம 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 ராம், ராம 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 ராம், ராம ராம் ராம ராம ராம், ராம 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 ராமா, ராம 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 ராம், ராம ராம் ராம ராமா, ராம 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 ராம, ராம ராம் ராம ராமா, ராம 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 ராம, ராம ராம் ராம ராம் ராம ராம ரம, ராம ராம ராம, ராம 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 ராம, ராம 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 ராம், ராம 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 ராம்,
ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம. ஏதோ தத்துவ புத்தகம் ஏதோ வளர்றேன் நினைக்காதீங்க, ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பாடுறேன், அவ்வளோதான். நீங்கள் நல்லா ராகமாக பாடுவீங்கன்னா நல்லா தாராளமாக பாடுங்க. ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம ரம ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ரம ராம 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 ராம் ராம ராம ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம ராம ரம ராம ரம ரம ராம ரம ரம ராம ரம ரம ராம் ராம ராம ரம ரம ராம ரம ராம ராம ரம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ரம ரம ராம ரம ராம ரம ராம ராம் ராம ராம ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம ராம ரம ராம ரம 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 ராம் ராம ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம ராம ராம். இந்த சந்தோஷத்தை உங்களிருந்து யாரும் பறிக்க முடியாதுங்க. உங்கள் சந்தோஷத்தை உங்களிருந்து யாரும் பறிக்க முடியாது. ஜாலியாக பாடலாம். ராம 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 ராம் ராம ராம ராம. இதில் எந்த பொருள் யாரை நம்பி இருக்கிறோம்? இந்த பாட்டுக்கு இப்போ நம்ம இந்த மெட்டுப்பாட்டு பாடுறோம், இதில் யார் உதவி இருக்காங்க? யாரை நம்பி இந்த சந்தோஷத்தை நம்ம எதிர்பார்த்துன்னு இருக்கோம்? நம்ம ஆத்மாவை நம்பி தாங்க. இதுதான் ஆத்மாராமம். ஏகாந்தமாக நம்ம இந்த ரமிச்சு பாடுறோம் இல்லையா, இந்த சௌக்கியத்தை யாரும் பறிக்க முடியாது. ஏன்னா இன்னொரு பொருளை அண்டி நமக்கு சௌக்கியம் கிடைக்குதுன்னா தான், அந்த பொருள் போயிடுச்சுன்னா அந்த சௌக்கியம் நம்ம விட்டு போயிடும், நம்மளுக்கு அந்த சுகம் போயிடும். ஏன்னா அந்த பொருளில் சுகம் இருக்குன்னு நீ நினச்சதுனால. ஆனால் நீங்கள் பகவத் விஷயத்தில் நீங்கள் இது போல் ஏகாந்தமாக பாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்த சந்தோஷம் 10 வருஷம் செலவு இல்லை, யார் உதவியும் இல்லை, ஏகாந்தமாக பாருங்க. இந்த சந்தோஷத்தை யார் அபகரிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள், யார் அபகரிக்க முடியும் இந்த சந்தோஷத்தை? இந்த சந்தோஷத்தை நீங்கள் இன்றைக்கி பூரா அனுபவிக்கலாம். 24 hours அனுபவிக்கலாம். அப்பப்போ தண்ணி தாங்காதான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிடுங்க. நீங்கள் பாட்டுக்கு நாம சங்கீதம் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான். மனுஷன் இழந்தது என்னென்னா சந்தோஷம்தான். அதனால் எப்பொழுதும் அனுபவிக்க வேண்டியது என்னென்னா சந்தோஷம்தான். அனுபவிக்க வேண்டியது சந்தோஷம் மட்டும்தான். மனுஷன் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டா எதை அனுபவிக்கலாம்? சந்தோஷம் மட்டும்தான் அனுபவிக்கல. அது ஒரு பாட்டு வருது இல்லை, பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் ஒரு நாள் ஏனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிட்டேனே அப்படின்ற ஒரு பாடல் அது. ஒரு நல்ல விஷயத்தை எது இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லையா?
குப்பையில் இருந்தாலும் மாணிக்கம் வந்தால் எடுத்துக்கலாமே. அதனால் நம்ம சிரிக்க மறந்த மனுஷன் என்னென்னா சிரிக்க தான் மறந்துட்டானா. அதனால் எப்பொழுதும் சிரிப்போம், ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஓகேவா? நம்ம பாடலாம். அடுத்த ராகத்தில் பாடலாமா? சரி. என்ன ராகத்தை பாடலாம்? ராம 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 ராம். எனக்கு இது பிடிச்ச ராகம். இது இந்த பிடிச்ச விட்டுது. ஆனால் அதை விட பிடிச்சது என்னென்னா ராமநாமம் தான். அது எந்த ராகத்தில் தான் ராமநாமம் பாடுவேன். ஆனால் இது ரொம்ப பிடிச்சி இந்த ராகத்தில் பாடும்போது என்னென்னா ராமநாமம் ரொம்ப நேரம் பாடணும் போல தோணும். அப்படிப்பட்ட ராகம் இது. இது ரீதி கவுலான்னு பேர் இந்த ராகத்துக்கு. ரொம்ப அருமையான ராகம். இது வேணால் பாடலாம். ஆனால் ராகம் தான் முக்கியம் நினைக்காதீங்க. ராகம் முக்கியம் இல்லை, நாம தான் முக்கியம். அதை புரிஞ்சுங்க. ராம 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 ராம். யாராவது புல்லாங்குழல் வாசிச்சா நல்லாயிருக்கும். கிருஷ்ண புல்லாங்குழல் வாசிப்பான். விடுங்க. ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராமா ராம 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 ராம் ராம ராம் ராம ராமா. ஆஹா. ராம 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 ராம் ராம ராம் ராம ராம ரமா ராமா. கவலையை மறக்கிறதுக்கு இதை விட வேற என்னங்க உங்களுக்கு ஒரு மருந்து ஔஷதம் தேவைப்படுது சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான ஔஷதம் இது. ராமா ராம ராமா ராம ராம. ஏன்னா அது ஒழுங்காக பாட்டு பாடாமல் குறுக்கு பேசுகிறேன்னு கோச்சிக்காதீங்க. அவ்வளோ அதை சொல்லணுக்காக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை. ராமா ராம ராமா ராம 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 ராமா ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம. நாங்கள் சங்கீதம் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. அதே சொல்ல மனசில் சந்தோஷமும் நம்மளுக்கு வந்துடுச்சு. எவ்வளோ பெரிய லாபம் பாருங்க. இதுதான் ஏகாந்த லாபம். ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம. இதுதான் ஏகம். இந்த ஒன்று தான் அந்த முடிவான லாபம். ஒரு மனுஷன் அனுபவிக்க வேண்டியது என்னென்னா நாராயண ஸ்மரணம் தான், ராமநாம ஸ்மரணம் தான். ஜென்மலாப பரப்பும்சம் அந்தே நாராயண ஸ்மிருதிகி. இதுதான் ஜென்ம லாபம். எவ்வளோதாங்க. நம்ம லைஃப் கோல் அச்சீவ் பண்ணியாச்சுங்க. எப்போ நாம சங்கத்துக்கு வந்துட்டோமோ நம்மளுக்கு லைஃப் கோலை அச்சீவ் பண்ணியாச்சுங்க. நீங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டிய லட்சியத்தை அடைஞ்சாச்சுங்க. இனிமேல்ட்டு புதுசாக அடைய வேண்டியது ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் இனிமேல்ட்டு வர்றதெல்லாம் தேவையில்லாத அச்சீவ்மெண்ட்டு. அதை நீங்கள் மனசுக்கு கற்பனை. அது ஒரு பொய்யா. இதை விட்டுட்டு நீங்கள் வேறு எதாவது ஆசைப்படுறீங்கன்னு நீங்கள் பொய்யான விஷயத்தை ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, போனது போகட்டும். ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட்டு. எத்தனையோ விஷயத்தில் போய் நம்ம ஏமாந்துருப்போம். இனிமேல்ட்டு ஏமாறுவானா. ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட்டு. இது நம்ம இப்போ அனுபவிக்கலாம். ஓகேவா? ராம 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 ராம் ராம ராம என்ஜாய் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. இனிமேல் என்ஜாய் பண்ண வேண்டியது தான் நாம சங்கத்துக்காக. ராம 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 ராம் ராம ராம் ராம ராம ராம். சரி, உங்களுக்காக வேறு வேறு மெட்டில் பாடி காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த பல ராகங்களை நீங்கள் பாடலாம். ராம் ராமா ராமா ராம் ராமா ராமா ராம ராம ரமா ராம ராம ராம் ராமா ராமா ராம் ராமா ராம் ராமா ராமா ராம் ராமா ராமா ராம ராம ரமா ராம ராம ராம் ராமா ராமா ராம் ராமா ராம் ராமா ராமா ராம் ராமா ராமா ராம் ராமா ராமா ராம் ராமா ராமா ராம் ரம ராம் ரம ராம ரமா ராம ரமா ராம ரமா ராம் ரம ராம ராம் ராம ரமா.
ராம் ரம ராம ரம் ராம ரமா ராம் ரம ராம் ரம ராம ரமா ராம ரமா ராமா ராமா ராம் ராமா ராம் ராமா ராமா ராம் ராமா ராமா ராம் ராமா ராமா ராம் ராமா ராமா ராம ராம ரமா ராம ராம ராம் ராமா ராமா ராம் ராமா ராம் ராமா ராமா ராம் ராமா ராமா. சில பேர் வந்து சினிமா பாடல் ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கலாம். இப்போ அவங்களெல்லாம் பாருங்க ராமநாம சொல்ல வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அவங்களாம் வந்து அந்த ராகத்தில் பரவாயில்ல, நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில் இப்படி கூட பாடலாமா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த நாம பாடுவாங்க இல்லையா? சரி சரி நம்ம ஏதோ ஒரு வார்த்தை தெரியாமல் நம்ம அந்த ராகத்தை இந்த பாட்டெலாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, இந்த ராகம்லாம் சரி இந்த ராகத்தில் அப்போ ராமநாமத்தை அப்போ இது அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ராகத்தினால் கவர்ந்து இழுக்கப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த ராமநாமத்தை வந்துடுவாங்க. எப்படி பிகினர்ஸ்க்காக இந்த ராகம்லாம் பாடுறோம் நம்ம. இப்போ என்ன வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ராகங்களுக்கு கேட்குறவங்க என்ன பண்ணால் இந்த ராகம் நல்லா இருக்கே, சரி இந்த ராகத்துக்கு மயங்கியாவது எப்படி வரும், வேடுவனுடைய வலையில் புல்லாங்குழலி இசையில் மயங்கி வேடுவனுடைய மலையில் மாட்டுதோ அதுபோல் கிருஷ்ணன் என்ற வேடுவனுடைய வலையில் இப்படி ராகங்களை போட்டு அவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணன்னு சொன்னால் கவர்ந்து இழுக்கப்படாதவர்கள் கூட இந்த ராகத்துக்கு மயங்கியாவது ஆட்டோமேட்டிக்காக இந்த நாம சங்கீதத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மெட்டுக்கள்லாம் போட்டு நம்ம பாடுறது. அப்படின்னா பௌதிகவாதிகள் கூட கவர்ந்து இழுக்கப்படணும் இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு. அதுக்காக தான் இந்த பிகினர்ஸ் ஆரம்ப நிலையில் வரவங்களுக்கு, புதுசாக வரவங்களுக்கு இந்த நாம சங்கீதத்தினால் இந்த ராகத்தினால கவர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த ராகத்தில் பாடுவாங்க இல்லையா? பாடும்போது தன்னறியாமலே அந்த ராமநாமம் அவங்களுக்குள்ளே வந்துடும் இல்லையா? விவசக தன்வசமின்றி கிருணன் நாமத்துக்கு சொல்லிடுவாங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கு அஜ்ஞான சுக்கிருதி அறியாமல் கூட அவங்களுக்கு ஒரு புண்ணியம் பண்ண பலன் கிடைச்சது இல்லையா அவங்களுக்கு? அதனால் நம்ம சுக்கிருதினகா அவர்கள் புண்ணியாத்மாக்கள் தான். அதனால் நம்ம அவர்கள்லாம் அந்த கீழ்நிலையில் அவங்களுக்கு எது பிடிக்கும், பௌதிகமான ஒரு கீர்த்தனம் பிடிக்கும், பாடல் பிடிக்கும்னா அந்த ராகத்தில் அவங்களுக்கு பாடணும்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த நாமத்துக்கு வந்துடுவாங்க. புரியுதுங்களா? நம்ம நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க நல்ல பாகவதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல மெட்டில் நாம சங்கீர்த்தனம் தாராளமாக பண்ணலாம். சரி. ராம் ரம ராம் ரம ராம ரமா ராம ரமா ராமா ராமா ராம் ராமா ராம் ராமா ராமா ராம் ராமா ராமா ராம் ராமா ராமா ராம் ராமா ராமா ராம ராம ரமா ராம ராம ராம் ராமா ராமா ராம் ராமா ராம் ராமா ராமா ராம் ராமா ராமா ராம் ராமா ராமா ராம் ராமா ராமா. ராமா ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம 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 ரமா ராம ராம ரா. இந்த மெட்டு இப்போ ராமநாமத்துக்குன்னே பொருத்தமாக பாருங்க. அந்த மெட்டு ராம 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 ரமா ராம 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 ரமா ராம 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 ரமா ராம 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 ரமா ராம ரமா ராம ரமா ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம 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 ரமா ராம 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 ரமா ராம 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 ரமா ராம 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 ரமா ராம ரமா ராம ரமா
ராம ரம ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ரமா 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 ராம 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 ரமா ராம் ராம ராம ரமா ராம 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 ரமா. இதெல்லாம் வந்து நம்ம பூஜை இதில் தனியாக பாடுறதுக்கு தான் இதெல்லாம் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த மெட்டெல்லாம் நம்ம பாடுறோம். நம்ம பாடிட்டா பூஜை ரூமில் பாடுறோன்னா ஒரு தெய்வீகமாக நம்ம ஒரு பஜனையில் எப்படி பாடுவோமோ அப்படி தான் நம்ம பாடணும் பூஜை ரூமில் பாடும்போது. இது வந்து நம்ம ஏகாந்தமாக பாடும்போது ராமநாம நாக்கில் வர்றதுக்காக தான் இந்த மெட்டுகள்லாம் இந்த மெட்டெல்லாம் நம்ம பாடுறது. இது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு ராமநாமத்தை தெரியாதவங்களுக்கு இந்த ராகத்தில் மயங்கியாவது அவங்க வந்து பாடுவான்றதுக்காக தான் இந்த பதிவு நம்ம போகிறதுக்கு காரணமே. புரிஞ்சுக்கணும். பூஜை ரூமில் பாடும்போது நீங்கள் சாதாரணமாக ராம 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 அப்படின்னு ஒரு தெய்வீகமான ஒரு மெட்டில் நீங்கள் பாடலாம். தாராளமாக தெய்வீகமான மெட்டில் நீங்கள் பாடி பகவானுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். இப்போ ஏகாந்தமாக இருக்கிறோம். இப்போ பாத்ரூம் சிங்கர்ஸ் சில பேர் வந்து குளிக்கும்போது கூட பாடினே குளிப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து இது மாதிரி பாடலாம் தாராளமாக. எங்கே வேணாலும் நாமா சொல்லலாம். லெட்டின் ரூமில் கூட நாமா சொல்லலாம். இதில் வந்து அசுத்தமே கிடையாது. இதில் சௌச்ச வேண்டியிருந்தேன் அது கிடையாது. நம்மளுக்கு நிர்ணயம் கிடையாது. இப்படி தான் நம்ம பாடணும். இதுக்கு சுத்தம் கிடையாது, அசுத்தம் கிடையாது. அதே சமயத்தில் அபத்தமாக பாடினாலும் சரி, எப்படி பாடினாலும் சரி, ராமநாமத்தை எப்படி பாடினாலும் சரி, நம்ம எந்த நேரத்துலையும் பாடலாம், எந்த இடத்துலையும் பாடலாம். அதனால் இதுக்கு வரைமுறை கிடையாது. இது எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாதுங்க நாமத்துக்கு. ஒன்றே ஒன்று, நாம நம்ம நாக்கில் கீர்த்தனிய சதாஹரி திருநாத்த பேச்சு செய்வ பணிவு வேணுமா, புல்லை விட பணிவாக இருக்கணுமா, தரோரபி சகிஷ்ணுனா மரத்தை விட பொறுமையை கடைப்பிடிக்கணுமா. அப்படி இருந்துட்டோம்னா நம்ம எப்பொழுதும் நாக்கில் நாமா வந்துகிட்டே இருக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பாகவத பச்சாரம் பண்ணிடக்கூடாது. பாகவத பச்சாரம் பண்ணால் நம்ம நாக்கில் நாமா வந்து சரளமாக வர்றதுக்கு தடை பண்ணிடும். அதனால் நம்ம வந்து நாமத்தை எப்போதும் சதா கீர்த்தனியே சதா ஹரிஹி, எப்போதும் ஹரிநாமத்தை நம்ம கீர்த்தனை பண்ணோம்னா நம்ம சில அபராதங்கள்லாம் நம்ம பண்ணாமல் நம்ம பாடுகிற நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம பாடு பண்ணிகிட்டே இருக்கலாம். மெயினாக பாகவத பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அதுதான். யாருன்னா பாகவதர்கள் இருந்தாங்கன்னா அவங்க பார்த்து அவங்க பேசுகிற விஷயத்தில் நம்மளுக்கு ஏதாவது குறையாக தோணும். ஆனால் அது குறைய இருக்காது. அது உலக நன்மைக்காக அவங்க சொல்லியிருப்பாங்க. அது நம்மளுக்கு குறையாக தோணும். அது குறைய எடுத்துக்கூடாது. அவர்கள் பாகவதர்கள். அதனால் வந்து அந்த பாகவதர்கள் என்றைக்குமே நம்ம மனசளவில் கூட அவர்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. அவர்களை பற்றி அவர்களை நம்ம அசூயை பாராட்டக்கூடாது. ஓகே. அது மட்டும் பண்ணாமல் நீங்கள் நாம சொல்லி பாருங்க. உங்கள் நாக்கில் சதா சர்வகாலமும் கோச்சரமாக சரளமாக உங்களுக்கு உள்ள நாம வந்துட்டே இருக்கும். அதுதான் நாம தடைப்படுறதுக்கு காரணம். ஒன்று பாகவத அபராதம், மெயினாக இந்த பாகவத அபராதம். ரெண்டாவது இந்த மற்ற அபராதம் 10 அபராதம் சொல்லிக்குது. நாம் மெயினாக வந்து என்னென்னா பொறுமை, பணிவு வேணும். அதே சமயத்தில் சகிக்கும் தன்மை வேணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சரளமாக பகவான் அனுக்கிரகத்தினால நம்மளுக்கு அப்படியே வெள்ளம் போரி வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அதனால் நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம. இன்னொரு ராகத்தில் பாடலாம். ராம ரம ராம ரம ராம ராம் ராம 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 ரம ராம ராம் ராம 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 ரம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ரம ராம ரம ராம ராம் ராம 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 ரம ராம ராம்
ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ரம ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ரம ராம 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 ராம் ரம ராம 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 ரம ராம ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ரம ராம 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 ராம் ராம 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 ரம ராம ராம் ராம 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 ரம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ரம ராம ராம ராம் ராம ரம ராம ரம ராம ராம ராம் ரம ராம 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 ரம ராம ராம். சரி, சரியா வரல இந்த ராகம். சரி விடுங்க, இந்த மெட்டு சரியா வரல. சரி, வேற மெட்டில் பாடலாம். ராம 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 ராம் ராமா ராம 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 ராம் ராமா ராமா ராம் ராம ராம் ராம ராமா ராம் ராம ராம ராம் ராமா ராமா ராம் ராம ராம் ராம ராமா ராம் ராம ராம் ராம ராமா ராம 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 ராம் ராம ராம ரம ராம ரம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ரொம்ப பிடிச்ச மெட்டு. ரகுபதி ராகவராச்சாரம். ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ரம 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 ராம் ராம 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 ரம ராம ராம ராம் ராம 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 ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம 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 ரம. இதுவே நம்ம நீண்ட நேரம் நம்ம பாடலாம். இந்த மெட்லேயே நம்ம நீண்ட நேரம் நம்ம கீர்த்தனை பண்ணலாம். அருமையா இருக்கும். ரம ரம ராம ரம ராம ரம ரம ராம ரம ராம 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 ரம ராம ராம ரம ராம ரம
ராம 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 ராம. என்னோட ஜீனியஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, சூப்பராக பாடுவாங்க. ஏதோ எனக்கு தத்துவ ஏதோ வந்த வரைக்கும் பாடுறேன். ராம் ராம 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 ரமா, அது கேட்கறதுக்கு ரம்யமாக இருக்கும். ராம 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 ரமா, ராம 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 ராம, ராம 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 ராம, ராம 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 ரமா, ராம 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 ரமா, ராம 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 ரமா, ராம 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 ரமா, ராம 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 ராம், ராம 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 ராம், ராம 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 ராம், ராம 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 ராம், ராம 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 ராம, ராம 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 ராம, ராம 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 ராம், ராம 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 ராம், ராம 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 ராம், ராம 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 ராம், ராம் ராம ராம ராம் ராம் ராம ராம ராம், ராம ராம ராம, ராம ராம் ராம ராம, ராம ராம ராம, ராம 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 ராம, ராம் ராம 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 ராம, ராம ராம ராம, ராம 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 ராம, ராம ராம ராம, ராம 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 ராம, ராம ராம ராம. ராம் ராம் ராம ராம ரமா, ராம் ராம ராம ரமா, ராம 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 ரம ராம, ராம ராம ரம ராம, ராம ரம ராம ராம, ராம ரம ராம ராம, ராம 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 ரம ராம, ராம 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 ரம ராம, ராம 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 ராம, ராம் ராம ராம ராம, ராம 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 ராம, ராம ரம ராம ராம, ராம ரம ராம, ராம் ராம ராம, ராம் ராம் ராம ராம ராம, ராம் ராம ராம ராம, ராம ராம ராம, ராம ராம ராம, ராம 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 ராம, ராம் ராம ராம ராம, ராம 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 ராம, ராம் ராம ராம ராம, ராம ராம ராம, ராம ராம ராம, ராம 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 ராம, ராம 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 ராம், ராம 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 ராம், ராம 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 ராம், ராம 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 ரமா, ராம 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 ரமா, ராம 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 ரமா, ராம 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 ராம, ராம 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 ரமா, ராம 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 ராம. அது மாதிரி பாடலாம். அதனால் எந்த ராகமும் முக்கியம் இல்லை, எல்லா ராகத்துலேயும் பாடலாம். இல்லை எந்த ராகத்தில் ராம் ராம ராமா, ராம ராம ராமா, ராம் ராம ராம ராம்,
ராம 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 ராம் ராம் ராம ராம ராம் ராமா ராம் ராம ராம ராம். இப்போ எனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடுறேன். உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் எதுவோ அதுலேயே நீங்கள் தாராளமாக ரொம்ப நேரம் நீண்ட நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். ராம 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 ராம் ராம் ராம 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 ராம் ராம் ராம 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 ராம் ராம் ராம 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 ராம் ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம் ராம 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 ராம் ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம ராம. தர்பாரி ராகம் இது இல்லை. ராம 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 ரம ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ரம ராம 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 ரம ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ரம ராம 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 ரம ராம ராம ரம ராம் ராம ராம ரம ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ரம ராம ராம் ராம 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 ரம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ரம ராம 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 ராம் ராம ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ரம ராம ராம் ராம 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 ரம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 கூச்சப்படாமல் என்ஜாய் பண்ணி பாடுங்க. எந்த ராகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ராமநாமம் தான் முக்கியம். ராமநாமத்தை நாக்கில் வந்துட்டே இருக்கணும் தான் மெயின். ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 கூச்சப்பட்டு அனுபவிக்க முடியாது. இந்த ராகத்தில் ராமநாமத்தை நல்லா அனுபவித்து பாடலாம். ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ரம ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 நாமானி அனந்தஸ்ய ஹதத்ரப படன்னு குஹ்யாணி பத்ராணி கிருதாணி ஸ்மரன். ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ரம ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ரம ராம ரம ராம ரம ராம ரம ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம்
రామ 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 ராம் ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம ராம ராம் ராம 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 ரம ராம ரம ரம ராம ரம ராம ரம ராம ராம ரம ராம் ராம ராம ராம் ராம 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 ரம ராம ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம ரம ராம ராம ரம ராம 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 ரம ராம ரம ராம ராம ரம ராம 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 ரம ராம ரம ரம ராம ரம ராம ரம ரம ராம ரம ராம 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 ரம ராம 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 ரம. இந்த ராகம் ரொம்ப அருமையான ராகம். இந்த ராகத்திலே நம்ம நீண்ட நேரம் பாடலாம். ராம 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 ரம ராம ரம ராம ராம ரம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ரம ராம 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 ரம ராம் ராம ராம ராம் ரம ராம் ரம ராம்
రామ రమ రామ రామ రమ రామ 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 రమ రామ 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 రమ రామ 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 రమ 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 రామ రమ రామ రామ రమ రామ రమ రామ రమ 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 రామ 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 రమ 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 రామ రమ రామ 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 రమ 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 రామ రామ రమ 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 రామ 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 ராம 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 ராம. சரி சரி, டைம் ஆயிடுச்சு இல்லை? சரி, ஓகே. மேலே அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ ராமநாம சங்கத்திற்கு ஜெய். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கத்திற்கு ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. ஜெய் ஜானகிகாந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ஹர நம பார்வதி பதையே. ஹர மகாதேவா. சித்தி விநாயகர் சுவாமிக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சத்குரு மகாராஜ் की जय. சகல சாது மண்டலிக்கு ஜெய். ஸ்ரீ ராமநாம சங்கத்திற்கு ஜெய். ராம 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 ராம.